குருப்யோ நமஹ ஹரி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு அருமையான தலைப்பை பார்க்க இருக்கிறோம். அந்த தலைப்பின் பெயர் கடிகாரம். கடிகாரத்தில் விவசாமி இருக்குன்னு ஒருத்தர் இல்லை, இதில் நிறைய விஷயம் இருக்கு, கொஞ்சம் கேளுங்கோ அப்படின்னு. எதேச்சியா ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார். தெற்கு பார்த்த மாதிரி கடிகாரம் மாட்டப்பட்டு இருந்தது சுவத்துல. அவர் உடனே சொன்னார், இந்த மாதிரி கடிகாரத்தை தெற்கு பார்த்து மாட்டக்கூடாதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. எனக்கு சிரிப்பு வந்தது. ஏன் சிரிக்கிறீர்கள் என்றார். இல்ல, கடிகாரத்தை 8 திசையிலையும் மாட்டலாம். மேலிருந்து கீழ் நோக்கியும் மாட்டலாம், கீழிருந்து மேல் நோக்கியும் மாட்டலாம். இப்ப டேபிள்ல வச்சு வாட்ச் வச்சுக்கிறவா டேபிள் மேல வச்சுருந்தா அது மேல பார்க்கும். காலச்சக்கரம்ங்கிறது மேல இருக்கு, மேல இருந்துதான் கீழே இருக்கு. இப்ப 10 திசையிலையும் கடிகாரம் இருக்கு. இந்த கடிகாரத்தை யார் கண்டுபிடிச்சா? ஒரு சில 100 வருடங்களுக்கு முன்னாலே மேலை நாட்டினர் கண்டுபிடித்தார்கள். அதுக்கு முன்னாடியே கடிகாரம் இல்லையான்னு கேட்டா இருக்கு. நிழலை கொண்டு காலத்தை அளந்தார்கள், சூரியனின் கிரணத்தை கொண்டு காலத்தை அளந்தார்கள், சந்திரனின் பிறையை வைத்து ஜாமங்களை கணித்தார்கள், ஒரு கண்ணாடி குடுவையில மணல் துகள் விழுந்து கொண்டே இருக்கும், அதை வைத்து நாளிகை கணித்தார்கள். மேலை நாட்டிலே ஒரு நாட்டிலே கல்லாலான ஒரு பெரிய சக்கரம் 12 கோடுகள் உள்ள ஒரு சக்கரம் இருக்கிறது. அந்த மிகப்பெரிய கல் சக்கரம் சும்மா வைக்கப்பட்டிருக்கு, ஒரு சாய்மான கோலத்தில் வச்சிருக்கா. அந்த சூரியனுடைய நிழலை வைத்து அந்த கல் சக்கரம் காலகணிதம் செய்து தந்தது. இன்னைக்கும் அதை பார்வையாளர்களுக்கு வைத்திருக்கிறார்கள். பல 2-3 நாடுகளில் கூட இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நாம் இப்பொழுது அதிகம் உபயோகப்படுத்துவது ஆங்கில தேதியை, ஆங்கில மணி நேரத்தை தான் பயன்படுத்துகிறோம். இதற்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு ஒன்று கொடுத்திருக்கா. அந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பிரகாரம் எல்லோரும் காலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரையிலும் நாம் ஒரு நாள் என்கிறோம். ஆனால் ஆங்கிலேயரும் இரவு 12 மணி 1 நிமிடத்தை மறுநாள் என்கிறார். அங்கதான் குழப்பம். ஜோதிடர்கள் ஜாதகம் எழுதும் போது இந்த வருடம், இந்த அயனம், இந்த ருது, இந்த மாதம், இந்த பட்சம், இந்த மாதத்தின் தேதி, கிழமையை போட்டு சூரிய உதயாதி நாளிகை என்று குறிப்பார்கள். பிராக்கெட்ல ஆங்கில தேதியை போட்டு விடுவார்கள். ஆனால் இந்த கேலண்டர் பார்த்து பழக்கம் இருக்கிற அன்பர்கள் என்ன செய்யறாங்க? சாமி, வியாழக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு மேலதான் குழந்தை பிறந்தது, வெள்ளிக்கிழமையில தானே எழுதணும், ஏன் வியாழக்கிழமைன்னு எழுதியிருக்கீங்க? அப்ப அது ஆங்கிலப்படி வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமைக்குரிய ஆங்கில தேதியை நான் சைட்ல பிராக்கெட்ல போட்டிருக்கேன். தமிழ் படி அது வியாழக்கிழமை இரவு பிறந்திருக்கு. காலையில 6 மணி உதயம் வரையிலும் சில நேரத்தில் ஒரு நாளிகை, அரை நாளிகை முன்ன பின்ன நாட்கள் உதயமாவது உண்டு. உத்தராயணத்துல சீக்கிரமா பொழுது புலரும், 5:45 விடிஞ்சிடும். குளிர்காலத்தில 6:40 தான் சூரியோதயமே ஆகும். சூரியோதயத்தை கணக்கிட்டு ஜோதிடர்கள் ஜாதகத்தை கணிக்கிறார்கள்.
ஆனால் நாம் என்ன பண்றோம், 24 hours அப்படின்னு வச்சுட்டு 6 to 6, திரும்பியும் 6 to 6, காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் பகல் என்றும், மாலை 6 மணி முதல் மறுநாள் விடியற்காலை 6 மணி வரையிலும் இருக்கிற காலத்தை இரவு என்றும் உலகம் கொண்டிருக்கிறது. சாஸ்திரம் அப்படி எடுத்துக்கல. 60 நொடி சேர்ந்தா ஒரு நிமிஷம், 60 seconds. 60 நிமிஷம் ஒரு மணி நேரம், 24 மணி நேரம் ஒரு நாள். இது ஒரு ஆங்கில கணக்கு. தமிழுக்கு 60 வினாடிகள் சேர்ந்தது ஒரு நாளிகை. ஒரு நாளிகை என்பது நம்முடைய பாரத தேசத்தின் கணக்குப்படி 24 நிமிஷம். ஆங்கில 24 நிமிஷம் தமிழுக்கு பாரத தேசத்தின் தென்னிந்திய கணக்குக்கு ஒரு நாளிகை. 2 நாளிகை அப்படிங்கிறது ஒரு மணி நேரம். 24 plus 24 plus 12 equal to 60. அது ஒரு மணி கணக்கு கரெக்டா வரும். 3.25 நாளிகை சேர்ந்தது ஒரு முகூர்த்தம், அதாவது 1.5 மணி நேரம். இது ஒரு கணக்கு இருக்க. பகலில் 5 ஜாமம், இரவில் 5 ஜாமம் என்று ஒரு கணக்கு உண்டு. ஒரு ஜாமத்துக்கு 2.24 நிமிஷம். 2 மணி நேரம் 24 நிமிஷம். உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா 144 நிமிஷம். 144 நிமிஷத்துக்கு ஒரு ஜாமம். காலை 6 மணி முதல் 8 மணி 24 நிமிஷம் வரையிலும் முதல் ஜாமம். அதே மாதிரிதான் சாயங்காலம் 6 மணியில இருந்து இரவு 8:24 PM வரையிலும் இரவு ஒரு ஜாமம். இப்படி கூட்டிக்கிட்டே போகணும். 2.24 கூட்டிக்கிட்டே போனா கால்குலேஷன் கரெக்டா வரும். எனவே தமிழரின் பண்பாடு, சமஸ்கிருத பண்பாடு, தென்னிந்தியாவின் பண்பாடுங்கிறது கரெக்டா இருக்கு. வடமொழியும் அதுதான் சொல்லுகிறது, தென்மொழியும் அதுதான் சொல்லுகிறது. ஆனால் இந்த கடிகாரம் கண்டுபிடிச்ச ஆங்கிலேயன் 24 hours ஷார்டஸ்டா வச்சுட்டோம். 24 மணி நேரம். எல்லாரும் வாட்ச் கையில வச்சிருக்கா, செல்போன்ல கூட மேல டேட் அண்ட் டைம் தெரிகிறது, கால்குலேட்டர்ல டைமிங் இருக்கு, நம்ம கம்ப்யூட்டர்ல கீழே டாஸ்க் பார்ல பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு லாஸ்ட்ல கார்னர்ல டேட் அண்ட் டைம், அதன் மேல கர்சர் வச்சா பூரா கேலண்டர் காட்டுது. இப்படி அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கா. அதை தப்புன்னு சொல்லல. அது ரொம்ப சுலபமா இருக்கு. படிப்பினை இல்லாத ஒரு பாமர மனிதனும் கூட சாமி என்ன டைம், 6 மணி ஆச்சு, ரைட், வேலையை நிறுத்திட்டு கை காலம்பிட்டு வீட்டுக்கு கிளம்புகிறார்கள் கூலி தொழிலாளிகள். ஆபீஸுக்கு ஒரு டைம், காலையில 10 மணியிலிருந்து சாயங்காலம் 5:40. கடைவீதி கடைகளுக்கு காலை 9 மணியில இருந்து இரவு 10 மணி. ஒவ்வொருத்தருக்கும் பீரியட்ஸ் மாறுது. எல்லாரும் ஒரே மாதிரி 8 மணி நேரம் உழைப்புன்னு செய்யல. அதிகமாக உழைக்கிறோம், குறைவாக சம்பாதிக்கிறோம். ஆனா இந்த நேரம்ங்கிறது ஒன்றாதான் இருக்கு. 1 மணி நேரம்ங்கிறது உலகத்திலே இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் 1 hour அப்படிங்கிறது கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்தியாவில் 6 மணி அப்படின்னு வச்சிருந்தா சிங்கப்பூர்ல 2.5 மணி நேரம் ஜாஸ்தி. அங்க 8:30 AM, இங்க 6 AM-னா அங்க 8:30 AM. நான் ஃப்ளைட்ல கூட போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஃப்ளைட்டோட ரன்னிங் ஹவர்ஸ் 4.30. இங்க கிளம்புற போது என்னுடைய டைம் பார்த்துக்கிட்டேன். இறங்குற போது பார்த்தா அவங்க டைம் தான் தெரியுது. ஆனா இந்த செல்போன்காரன் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இந்தியன் டைமும் தெரிகிற மாதிரியும் நாம போயிருக்கிற நாட்டின் டைம் தெரிகிற மாதிரியும் ஒரு டெக்னாலஜி ஆப் செட் பண்ணியிருக்கா. அதனால தப்பிச்சோம். இல்லைன்னா பெரிய குழப்பம் வந்துவிடும். இந்த கப்பலிலே பிரயாணம் செய்பவர்களுக்கெல்லாம், மாலுமிகளுக்கெல்லாம் திசை காட்டி கருவி மற்றும்
மணி அளவு கருவி என்று ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அது காந்த கல்லினாலே ஆனது. அது நார்த்தை மட்டும்தான் காட்டும், வடக்கு திசையை காட்டும். அந்த வடக்கு திசை சிகப்பு புள்ளியை வைத்துக் கொண்டு மற்ற திசைகளை கணித்துக் கொண்டு அவர்கள் அதில் செல்வார்கள். அதுக்கு டிகிரி 360 டிகிரி அவங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் காலக்கணக்கு. இப்போ நம்ம இந்த அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் வேணும் இல்லையா? இந்த பையன் வந்து கேட்டான், சின்ன பையன். எங்க அம்மா சொன்னாங்க, கடிகாரத்தை தெற்கு பார்த்து மாட்டக்கூடாது, தாராளமா மாட்டலாம், 8 திசையும் மாட்டலாம். இன்னும் தெற்க மாற்றுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அது தெற்கு நோக்கி இருந்தால் நாம் வடக்கு நோக்கித்தானே பார்ப்போம். நாம பார்க்கறது தானே கணக்கு. நரசிம்ம சுவாமி ஆலயங்கள் எல்லாம் மேற்கு பார்த்து இருக்கின்றன. அங்கே செல்பவர்கள் எல்லாம் கிழக்கு நோக்கி வழிபடுகிறார்கள். எல்லா சிவாலயங்களிலும் அம்மன் தெற்கு பார்த்து தான் இருக்கும், நாம் வடக்கு பார்த்து வழிபாடு செய்வோம். எனவே ஒரு கடிகாரம் மாற்றுவதற்கெல்லாம் புதுசா இவங்க கிரியேட் பண்றாங்க. மூட நம்பிக்கை. கடிகாரம் என்பது கால அளவை, ஆங்கில முறைப்படி உள்ள கால அளவை காட்டக்கூடிய ஒரு கருவி. ஜஸ்ட் லைக் தட். அது பேட்டரியினால் இயங்குகிறது. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா டேபிள் வாட்ச் அப்படின்னு வச்சிருப்பா. அது அலாரம், அது தூங்கி எந்திரிக்கிறதுக்காக டைம் செட் பண்ணிக்கிறதுக்கு பின்னாடி அதுக்கு பேட்டரி எல்லாம் கிடையாது, ஸ்ப்ரிங் சிஸ்டம். அப்படி பின்னாடி 2 கீ இருக்கும். அந்த 2 கீயை நல்லா டைட்டா சுத்தி வச்சுட்டோம்னா அது ஒரு 24 hours அந்த வாட்ச் ஓடிக்கிட்டு இருக்கும். திரும்பியும் மறுநாள் ஞாபகமா அந்த கீயை முறுக்கணும். அந்த ஸ்ப்ரிங் டைட் ஆகுது ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்ப்ரிங் ஃபுல்லா ரிலீஸ் ஆகுது எண்டிங் பாயிண்ட். இந்த வாட்ச்ல கூட டேட்டு டைம் எல்லாம் வச்சிருக்காங்க. வாட்ச் மணியை காட்டும், உள்ள பார்த்தீங்கன்னா அந்த டேட் காட்டும். சில வாட்ச்ல அது என்ன கிழமைன்னு கூட காட்டும். அப்படி ஒரு மேனுவலாவே அதை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கா. இப்ப இருக்கிற எல்லா வாட்சுமே எலக்ட்ரானிக் சிஸ்டத்துல வந்துடுச்சு. பேட்டரி வாட்சுகள் அதிகமா இருக்கு. பெரிய நிறுவனங்கள்ல இந்த டாட் மாதிரியே வரும். ஜங்ஷன்ல, ஏர்போர்ட்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, பெரிய பெரிய அலுவலகங்களிலே பார்த்தீர்களே இருந்தால் பெரிய ஒரு போர்டு, டிஜிட்டல் போர்டு வச்சிருப்பான். அதுல அந்த டாட்டர்ஸ், அதுக்குன்னு ஒரு டாட்டர்ஸ்ல அது அந்த டைம் கரெக்டா அது மட்டும் ரெட் கலர்ல எரியும், மற்றதெல்லாம் பிளாக்கா இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா படிச்சுன்னு தெரியும். அவன் திசையை பார்த்து வைக்க முடியுமா? ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஜங்ஷன் ஒவ்வொரு திசையில் இருக்கும். கடிகாரத்தை நீங்க எப்படி வேணாலும் மாட்டுங்க. அந்த காலத்துல எல்லாம் எங்க வீட்டுல வால் கிளாக்னு ஒண்ணு வச்சிருந்தா. அதாவது இந்த வால் கிளாக் வந்து 20-25 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் பெருசு பெருசா வச்சிருப்பா. ஒரு 60 இயர்ஸ் ஓல்டு பாத்தீங்கன்னா பெரிய வாட்ச் இருக்கும். அது இப்படியே பெண்டுலம் ஆடும். பகல்ல ஒண்ணும் தெரியாது. ராத்திரியில வீடே நிசப்தமா இருக்கிற போது டக் 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 டக். சில பேருக்கு அந்த சத்தம் வந்தாலும் தூங்க முடியும், சில பேருக்கு அந்த சத்தம் இருந்தா தூக்கம் வரும். எனக்கெல்லாம் சவுண்ட் இருந்தா தூக்கம் வரும். நான் சொல்லுவேன் உறவினர்கிட்ட, இந்த வாட்சி சத்தம் போடுதுன்னு. அது சத்தம் போடல, ஸ்ப்ரிங் ரிலீஸ் ஆகும் போது அந்த பெண்டுலம் அசையும். முன்னும் பின்னுமாக பெண்டுலம் அசையும் போதுதான் அந்த வாட்ச் ஓடும். அதுக்கு தக்க மாதிரி ஒரு மேக்னெட்டிக் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அது ஒரு மேனுவல் வாட்ச் இருந்தாலும் தானாக ஈர்ப்பு விசையின் இந்த விசைக்கு ஏற்ப அதே விசையில் பின்னெடுக்கும், மீண்டும் முன்னெடுக்கும், மீண்டும் பின்னெடுக்கும். இப்படி ஒரு வாட்ச். இதுல சாஸ்திரம் எல்லாம் ஒண்ணு இல்லை. பகவானுக்கு காலநாமக பரமாத்மான்னு பேர். 1000 சதுர்யுகங்கள் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு பகல், 1000 சதுர்யுகங்கள் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு இரவு. மனிதனுடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள், மனிதனுடைய ஒரு வருடம் பிதுர்களுக்கு ஒரு நாள். ஞானிகள் காலக்கணக்கை பார்ப்பதில்லை, தவம் செய்து கொண்டே இருப்பார்கள்.
அவர்கள் இந்த மணியை எண்ணுவது, எண்ணி எண்ணி செய்வதெல்லாம் கிடையாது. தியான யோகத்தில் உட்கார்ந்து விட்டால் தெய்வ சாட்சா்காரம் ஆகும் வரையிலும் அவர்கள் சுவாச உஸ்வாசங்களை கட்டுப்படுத்தி அன்ன ஆகாரமின்றி தவம் செய்கிறார்கள். அவங்களுக்கு ஏது கடிகாரம்? தேவர்களுக்கு ஏது கடிகாரம்? அவங்க டைமே வேற, அவங்க லோகத்துல அவங்க வாட்சியே வேற. மனிதன் தான் மணி பார்க்கிறான், மணியும் பார்க்கிறான், மணியும் பார்க்கிறான். ரெண்டும் பார்க்கத்தான் வேணும். அதுல குறித்த நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த குறித்த நேரத்தில் செய்வதற்காகத்தான் அந்த கடிகாரம் என்பதை இறைவனே நமக்கு படைத்தளித்திருக்கிறான். அதை விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறான். அது உலகத்துக்கு வசதியாக இருக்கிறது. இது ஒரு விஞ்ஞான விஷயம். இந்த விஞ்ஞான விஷயத்திலே கொண்டு போய் சாஸ்திரத்திலே உடனே நிலைத்து தெற்கு பார்க்கலாமா மேற்கு பார்க்கலாமா கேள்வியை நாமே கிரியேட் பண்ணி ஆஞ்சநேயர் படம் வீட்டில் வச்சுக்கலாமான்னு ஒரு குரூப் கிளம்பிச்சு. அவர்கள் எல்லாம் ஆஞ்சநேயரின் எதிரிகள். ஆஞ்சநேயரின் எதிரிகள் ஆஞ்சநேயர் படம் வீட்டில் வச்சுக்க கூடாது, அது ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும்னு இப்படியெல்லாம் கிளப்பி விடுவா. ஜனங்களுக்கு பொழுதுபோக்காத போது எதையாவது ஒன்றை கிளப்பி விட்டு சந்தேகம் கேட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஆனால் எங்களுக்குத்தான் அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் கொடுத்து அதை நிரூபித்து அதை இந்த உலக மக்களுக்கு உணர்த்த வேண்டிய கடமை எம் போன்றவர்களுக்கு உண்டு. அதனால உங்க வீட்டுல கடிகாரத்தை எங்க வேணா வச்சுக்கோங்க, டைமுக்கு செய்யுங்க. கால நிர்ணயம் ரொம்ப முக்கியம். கால தாமதம் கூடாது. அதிகாலை தூங்கிடணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும், ராத்திரி 10 மணிக்கு படுத்துடணும். ஒவ்வொரு மனிதனும் 7 மணி நேரம் தூங்கணும். அந்த ஓய்வுதான் ஆரோக்கியம். தூங்காம வேலை செய்யணும், தூங்கிக்கிட்டே இருக்கிறதும் அவனை முன்னேறாது. சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்திலே எழுந்து சரியான நேரத்திலே பணிக்கு சென்று தன் பணிகளை சரியான நேரத்திலே முடிக்கிறவன் காலக்கணக்கை கணித்து கடிகாரத்தை பார்த்து மிகச் சரியாக உழைப்பவன் வாழ்க்கையில் முன்னேறுவான். வாழ்த்துக்கள். கடிகாரம் 10 திசையிலும் மாற்றலாம் என்பதே தீர்ப்பு. நன்றி, நமஸ்காரம்.